தரம் 11 அலகு 7 அமிலம் மூலம் உப்பு என்னும் தலைப்பிலான பாடத்தின் விளக்கங்களை இக்காணொலியில் அவதானிப்போம். இப்பாடத்தில் அமிலங்கள், மூலங்கள், காட்டிகள் மற்றும் உப்புக்கள் தொடர்பான தகவல்களை கற்க இருக்கிறோம். அன்றாட செயற்பாடுகளில் பல்வேறு தேவைகளுக்காக அமிலங்கள், மூலங்கள் மற்றும் உப்புக்கள் என்பன பயன்படுத்தப்படுகின்றன. நீர் கரைசல் நிலையில் H+ அயன்களை தோற்றுவிக்கும் இரசாயன சேர்வைகள் அமிலங்கள் எனப்படும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் என்பன விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில அமிலங்களாகும். வண்ணமிலம், மென்னமிலம் என அமிலங்களை இருவகைப்படுத்தலாம். நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கமடைந்து H+ அயனை வெளிவிடும் அமிலம் வண்ணமிலம் எனப்படும். இவற்றுக்கு உதாரணமாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் என்பவற்றை குறிப்பிடலாம். நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக அயனாக்கமடைந்து H+ அயனை வெளிவிடும் அமிலம் மென்னமிலம் எனப்படும். இவற்றிற்கு அசெட்டிக் அமிலம், கார்போனிக் அமிலம், பாஸ்போரிக் அமிலம் என்பவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம். இவற்றை தவிர வேறும் பல மென் அமிலங்களும் காணப்படுகின்றன. நீருக்கு செறிந்த அமிலங்களை சேர்ப்பதன் மூலம் ஐதான அமிலங்களை தயாரித்துக் கொள்ளலாம். செறிவு குறைந்த அமிலங்கள் ஐதான அமிலங்கள் எனப்படும். அமிலங்களின் இயல்புகளாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம். செறிந்த அமிலங்கள் உலோகம், பலகை, துணி போன்றவற்றை அரிப்புக்குள்ளாக்கும். அவ்வாறே செறிந்த அமிலங்கள் தோலில் படும்போது படுகாயத்தை ஏற்படுத்தும். பொதுவாக எல்லா அமிலங்களும் புளிப்புச்சுவை கொண்டவை. ஐதான அமிலங்கள் தாக்கத்தொடரில் ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களுடன் தாக்கமடைந்து உலோக உப்புக்களையும் ஐதரசன் வாயுவையும் உருவாக்கும். ஆய்வுக்கூடத்தில் உள்ள அமிலங்களை ஒருபோதும் சுவைத்து பார்க்கவோ தொட்டு பார்க்கவோ கூடாது. அமிலங்கள் கார்பனேற்றுகளுடன் தாக்கமடைந்து கார்பனீராக்சைடு வாயுவை வெளியேற்றும். அவ்வாறே அமிலங்கள் காரங்களுடன் தாக்கமுற்று உப்பையும் நீரையும் தரும். அமிலம் நீல பாசிச்சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். சிவப்பு பாசிச்சாயத்தாளில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இது அமிலத்தை இனங்காண்பதற்கான எளிய சோதனையாகும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுகிறது. குறிப்பாக உருக்கு பொருட்களில் உள்ள துருவை அகற்றுவதற்கும், எண்பு பகுதிகளிலிருந்து ஜெலட்டின் தயாரிப்பதற்கும், அரச நீர் தயாரிப்பிற்கும் இது பயன்படுகின்றது. அரச நீர் என்பது செறிந்த HNO3 மற்றும் செறிந்த HCl என்பவற்றை 1:3 என்ற விகிதத்தில் கலந்து தயாரிக்கப்பட்டதாகும். இது பொன், பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு பயன்படும். சல்பூரிக் அமிலமானது உர உற்பத்தியிலும், பாக்டீரிய அமில தயாரிப்பிலும், சாய வகைகள், பிளாஸ்டிக், அழுக்கு அகற்றிகள் என்பவற்றின் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. செறிந்த சல்பூரிக் அமிலம் சிறந்த நீரகற்றும் கருவியாகும். வாயுக்களை உலர வைப்பதற்காக குறித்த வாயு செறிந்த சல்பூரிக் அமிலத்தினோடு செலுத்தப்படும். அசெட்டிக் அமிலம் பொதுவாக வினாக்கிரி என அழைக்கப்படுகிறது. இது
உணவு தயாரிப்பிலும், ரப்பர் பாலை திரளச் செய்வதற்கும், ஒளிப்படத்தால் தயாரிப்பிலும், காகித கைத்தொழிலிலும், புடவை கைத்தொழிலிலும், செயற்கை நூல் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. நீர்க்கரைசல் நிலையில் ஹைட்ராக்சைடு அயன்களின் செறிவை அதிகரிக்கச் செய்யும் இரசாயன சேர்வைகள் மூலங்கள் என அழைக்கப்படும். மூலங்களை வன்மூலம், மென்மூலம் என 2 வகையாக வகைப்படுத்த முடியும். நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து OH- அயன்களை, அதாவது காரங்களை கொடுக்கும் மூலம் வன்மூலம் எனப்படும். இதற்கு உதாரணமாக சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH என்பவற்றை குறிப்பிடலாம். நீர்க்கரைசல் நிலையில் பகுதியளவில் அயனாக்கமடையும் மூலம் மென்மூலம் எனப்படும். இதற்கு உதாரணமாக அமோனியா நீர்க்கரைசலை குறிப்பிடலாம். மூலங்கள் கைகளால் தொடும்போது வழுவழுப்பான தன்மையை காட்டும். அவ்வாறே மூலங்கள் அமிலங்களுடன் தாக்கமடைந்து உப்பையும் நீரையும் தோற்றுவிக்கும். குறிப்பாக கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் காணப்படும் மூலங்களை சுவைத்து பார்ப்பதோ தொட்டுணர்வதோ கூடாது. மூலங்களை இனங்காண சிவப்பு பாசிச்சாயத்தாளை பயன்படுத்தலாம். மூலங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாளை நீல நிறமாக மாற்றும். மூலங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்களை இப்போது நோக்குவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படும் சந்தர்ப்பங்கள்: சவர்க்காரம், கடதாசி, மருந்து பொருட்கள், செயற்கைப்பட்டு, சாய வகைகள் என்பன உற்பத்தி செய்வதற்கு இது பயன்படும். அவ்வாறே இரசாயன ஆய்வுக்கூடங்களில் பரவலாக காணப்படும் மூலம் இதுவாகும். பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்குவதற்கும் இது பயன்படும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடானது இரைப்பையில் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படும். அவ்வாறே சீனி கைத்தொழிலில் வெள்ளப்பாகினை சுத்திகரிக்கவும் இது பயன்படும். அடுத்து காட்டிகள் தொடர்பான விடயங்களை அவதானிப்போம். அமிலங்கள், காரங்களுக்கு நிறமாற்றத்தை காட்டும் பதார்த்தங்கள் காட்டிகள் எனப்படும். ஆய்வுக்கூடத்தில் பல்வேறு காட்டி வகைகள் காணப்படுகின்றன. பாசிச்சாயத்தாள், மெத்தைல் செம்மஞ்சள், ஃபினோப்தலீன், pH அளவு திட்டம் என்பன முக்கியமான காட்டிகளாகும். நீல பாசிச்சாயத்தாளை அமிலத்தில் இட்டால் சிவப்பு நிறமாக மாறும். அவ்வாறே சிவப்பு பாசிச்சாயத்தாளை காரத்தில் இட்டால் நீல நிறமாக மாறும். ஃபினோப்தலீன் அமிலத்தில் எந்த நிறமாற்றத்தையும் காட்டுவதில்லை, ஆனால் காரத்தில் இளம் சிவப்பு நிறத்தை காட்டும். அவ்வாறே மெத்தைல் செம்மஞ்சள் அமிலத்தில் சிவப்பு நிறத்தையும் காரத்தில் மஞ்சள் நிறத்தையும் காட்டும். pH காட்டிகள் சர்வதேச காட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு அமிலம் அல்லது மூலத்தின் வலிமையை கண்டறிவதற்காக pH அளவு திட்டம் பயன்படும். pH அளவு திட்டம் 0 முதல் 14 வரையான வீச்சில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய இலக்கமும் உரிய வர்ணமும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். இது பாசிச்சாயத்தாளை போன்று மெல்லிய குறிப்பு புத்தகமாகவோ கைநூல் வடிவிலோ அல்லது சுருள் வடிவிலோ ஆய்வுக்கூடங்களில் காணப்படும்.
ஆய்வுக்கூடத்தில் மஞ்சள் நிற கடதாசி வடிவில் இது காணப்படும். திரவங்களில் இடப்படும் போது ஏற்படும் நிறமாற்றத்தை நிறப்பட்டிகையுடன் ஒப்பிட்டு அமில மூலத்தன்மை மற்றும் அவற்றின் வலிமை கண்டறியப்படும். அடுத்து உப்புக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதனை பற்றி பார்ப்போம். அமிலங்கள் மூலங்களுடன் தாக்கமடைந்து உப்பையும் நீரையும் தோற்றுவிக்கின்றன. சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், மெக்னீசியம் நைட்ரேட் என்பன இவ்வாறு தோன்றும் உப்புக்களாகும். தாக்கமடையும் அமிலங்களினதும் காரங்களினதும் வலிமைக்கு ஏற்ப உருவாகும் உப்புக்களின் இயல்பும் வேறுபடும். அந்த வகையில் நடுநிலை உப்புக்கள், அமில உப்புக்கள், கார உப்புக்கள் என 3 வகைப்படுத்தலாம். வண்ணமிலங்களும் வன்மூலங்களும் தாக்கமடைந்து நடுநிலை உப்புக்களை உருவாக்குகின்றன. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வன்காரமாகும். HCl ஒரு வண்ணமிலமாகும். அவை தாக்கமடைவதால் உருவாகும் சோடியம் குளோரைட் நடுநிலையான ஒரு உப்பாகும். வண்ணமிலங்களும் மென்மூலங்களும் தாக்கமடைந்து அமில உப்புக்களை உருவாக்குகின்றன. அவ்வாறே மென் அமிலங்களும் வன்மூலங்களும் தாக்கமடைந்து கார உப்புக்களை உருவாக்குகின்றன. பொதுவாக உப்புக்கள் பளிங்கு வடிவான திண்ம சேர்வைகளாகும். அவ்வாறே உப்புக்கள் பொதுவாக நீரில் கரையும். பொதுவாக உப்புக்களிற்கு உயர் உருகு நிலையும் உயர் கொதிநிலையும் காணப்படும். உப்பு என்றதும் உடனே ஞாபகத்திற்கு வருவது சோடியம் குளோரைட் ஆகும். இது உணவு தயாரிப்பின் போது சுவையூட்டியாக பயன்படுகிறது. அதே போன்று உணவை பாதுகாப்பதற்கும் குளோரின், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்றவற்றின் உற்பத்திக்கும் சோடியம் ஹைட்ராக்சைட்டை உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுகிறது. அவ்வாறே சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட்டை உற்பத்தி செய்வதற்கும் மட்பாண்டங்களை மெருகூட்டுவதற்கும் இது பயன்படுகிறது. சவர்க்கார உற்பத்தி மற்றும் தோலை பதனிடல் என்பவற்றிற்கும் உப்பு பயன்படுகிறது. செப்பு சல்ஃபேட் இன்னொரு வகையான உப்பாகும். பொதுவாக இப்பளிங்குகள் நீல நிறத்தில் காணப்படும். விவசாய நடவடிக்கைகளில் ஃபங்கஸ் கொல்லியாக இது பயன்படும். ரசாயன சேதன பொருட்கள் தயாரிப்பில் இது பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறே மின் முலாமிடலில் இது பயன்படுகிறது. அவ்வாறே சாய உற்பத்தி கைத்தொழிலிலும் செப்பு சல்ஃபேட் பயன்படுகிறது. அமிலங்களுக்கும் மூலங்களுக்கும் இடையிலான தாக்கத்தின் விளைவாக உப்பும் நீரும் தோன்றுதல் நடுநிலையாக்கத்தின் விளைவாகும். நடுநிலையாக்கம் என்பது அமிலத்திலிருந்து வெளிவிடப்படும் H+ அயன் மூலத்திலிருந்து வெளிவிடப்படும் OH- அயனுடன் ஒன்றிணைந்து நீர் மூலக்கூறு தோன்றுவதாகும். இப்பாடத்தின் இறுதி பகுதியாக அமில மூல நடுநிலையாக்கம் பயன்படும் சந்தர்ப்பங்கள் பற்றி பார்ப்போம். இரைப்பையில் ஏற்படும் அமில இயல்பை நடுநிலையாக்க மெக்னீசிய பால், மில்க் ஆஃப் மெக்னீசியா அல்லது அவ்வாறான அமில எதிரிகள், அதாவது மென் மூலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மண்ணின் அமில இயல்பை குறைப்பதற்கு மரச்சாம்பல், சுட்ட சுண்ணாம்பு போன்ற மூல திரவியங்கள் மண்ணுடன் சேர்க்கப்படும். தேள் கொட்டினால் வலி ஏற்பட காரணம் உடலினுள் சேரும் அமில நச்சு பதார்த்தமாகும். அப்பச்சோடா, கால்சியம் கார்பனேட் போன்ற மின் மூலங்களை பூசுவதால் வலி குறையும். குளவியின் நச்சுத்தன்மை மூல இயல்புடையது. அதனால் குளவி கொட்டிய இடத்தில் எலுமிச்சம்பழச்சாறு, பழப்புளி, வினாக்கிரி போன்ற ஐதான அமிலங்களை பூசுவதனால் நச்சுத்தன்மையும் வலியும் குறைவடையும். இப்பாடத்தை
தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்.